ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்துக்கு மேலே ஒரு சம்பவம், ஒரு சம்பவத்துக்கு மேலே ஒரு சம்பவம்னு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சி சாராய சாவு, அதற்கு அடுத்தது அதை விட பெரிய ஒரு படுகொலையாக பார்க்கப்பட்ட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதற்கு அடுத்து பெரிய அளவில் வெடித்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி மீதான பாலியல் வழக்கு. இந்த விஷயம் அது பெரிதாக வந்துட்டு இருக்கும்போதே இப்போ சீமானுக்கு எதிராக பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டதாக ஒரு பெரிய சர்ச்சை தமிழ்நாடு முழுக்க. ஆக ஒரு ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறப்போ ஒன்று மறைக்க இன்னொன்று, ஒன்று மறைக்க இன்னொன்று அப்படின்ற மாதிரி தான் இந்த அரசு தொடர்ச்சியாக தவறுகள் மீது தவறுகளாக ஒன்று போட்டு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்குது. நேற்று நடந்த சீமானுக்கு எதிரான அந்த போராட்டத்தை பற்றி விரிவாக ஒரு மணி நேர காணொலி. அது அவசியம் கருதி தான் அதை அப்படியே முழுக்க விட்டுட்டோம். என்ன நடந்தது அந்த களத்தில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் இப்படியான விடயங்களில் நம்ம அந்த அண்ணா பல்கலைக்கழக விடயத்தை முழுக்க முழுக்க மறந்துட்டோம் சமீபத்தில் அப்படின்னு. இப்போ திரும்பவும் அதற்காக வேண்டி தான் அந்த பதிவு. அதில் ஞானசேகரனை பற்றி அந்த விடயங்கள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் பற்றி விசாரித்து அறிக்கையை கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கு. இடையில இது சம்பந்தமாக கருத்து சொல்ல, அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக அதிமுக தரப்பில் வழக்கறிஞர் இன்பதுரை பேசியிருந்தார். நீதிமன்றத்துக்கு தான் அந்த கருத்து போய் சொல்லணும் மொழியை விசாரணை போக்கு எப்படி இருக்கிறது, எப்படி போகணும், எப்படி இருக்குது, என்ன மாதிரி கிடைச்சிருக்குன்றது அது டிஜிபியே தலையிடக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாதுன்னு. ஏன் இது வந்தது அப்படின்னா, டிஜிபி சொல்லியிருந்தார், இந்த வழக்கு இந்த லேப்டாப்லாம் கிடச்சிது, மற்றதெல்லாம் கிடச்சிதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லைன்னு டிஜிபி சொல்லியிருந்தார். எது எப்படி இருந்தாலும் இதில் கருத்து சொல்ல வேண்டியது நீங்கள் இல்லை, நீதிமன்றம் தான் இதை சம்மந்தமாக பேசணும். இந்த அதிகாரிகள் அங்கே தான் ரிப்போர்ட் தரணும் மொழி உங்களுக்கு கிடையாது, நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது. இதற்குள்ளாகவே இந்த சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுப வீரபாண்டியன் அவர்கள் இதை பற்றி பேச, அது வேண்டும் என்றே மறைமாற்றுவதற்காக வேண்டி. இவர்கள்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் பெரியார் மேலே அவ்வளோ ஒரு பெரிய பற்றோ ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த பேரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருவர்கள் அப்படின்றத என்னுடைய கணிப்பாக நான் பார்க்குறேன். அந்த கொள்கையை இருக்கணும்னா நேராக திருவண்ணாமலை பக்கத்தில் அரியப்பாடின்ற கிராமத்தில் போய் நின்று இருக்கணும் சுப வீரபாண்டியனுடைய வகையாராக்கள். இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சுடுகாட்டுக்கு பிறத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா, வயல் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்திருக்கணும். திண்டுக்கல் பக்கத்தில் அருந்ததி சமூகத்துக்கு இன்னும் சுடுகாடே கிடையாது, உங்களுக்கெல்லாம் சுடுகாடே கொடுக்க முடியாதுன்னு. இருந்த சுடுகாட்டில் மணல் மாஃபியாக்கள் அல்றப்ப அந்த பணத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போன அந்த விஷயம் அந்த பக்கம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே போய் நின்றுட்டு இருந்திருக்கணும். ஆக இந்த பெரியார் கொள்கைன்ற உருட்டுலாம் அவங்க பழைப்புக்காக தானே ஒழிய, இந்த அரசு மடைமாற்றுவதற்காக தானே ஒழிய உண்மையிலே கிடையாது என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இருக்கட்டும், இந்த மடமாத்துறதன் மூலமாக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயம் இதுவாச்சு. இதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் கடந்த வாரமே கோடி விட்டுருப்போம் நம்ம திருசக்தியாருடைய நிகழ்ச்சியில். ஞானசேகரனுடைய இது முழுக்க முழுக்க நிறைய விடயங்கள் கிடைக்கிற தகவல் எல்லாம் பேரதிர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் விசாரணையில் கிடைச்ச தகவலாக. கடைசியாக அவனுடைய வீட்டில் எடுத்த நிறைய ஆவணங்கள் படியில் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வீடே டாக்குமெண்ட்ரி எதுவுமே இல்லாமல் புறம்போக்கு இடத்துல அப்படி பண்ணியிருக்கான். இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்திக்கிறன்றலாம் தெரிஞ்சு தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் வீட்டை சீல் வைக்கிற விஷயம்லாம் நடந்தது. அதை விட கூடுதலாக அப்போவே 2 நாளுக்கு பிறகு கிடச்சிது. அதுக்குள்ளே எந்த விடையும் பெருசானோன்னு நம்ம அதை விட்டுட்டோம். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு உண்டான சீருடை அவங்க வீட்டில் ரெண்டு செட்டுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இந்த இன்ஸ்பெக்டருக்கான ஒரு காவல் அதிகாரி ஆய்வாளருக்கான அந்த உடையை போட்டுக்கிட்டு அவன் பல்வேறு சட்டவிரோத செயல்களை செய்துட்டு இருந்திருக்கிறான். இரவு நேரத்தில் ரோந்து அவன் சுற்றி இருந்திருக்கான். தனி ஜீப், அதுக்கு ஒரு ஜீப் ஒன்று வச்சுருந்துருக்கிறான். அந்த ஜீப்பில் சுற்றின்னு இருந்திருக்கிறான். பல விடயங்கள் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது. இதுக்கு துணையாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய பேரை பெண்களை காந்தி மண்டபத்தில் இந்த மாதிரி 6 மணி கிட்ட அந்த இருட்டுற நேரத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் இதே போல் செய்து மிரட்டி எல்லாம் செய்திருக்கிறான். இப்படியானவர்களுடைய இந்த தொலைபேசி இலக்கத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடைய படத்தெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டிட்டு எப்போது வேணாலும் இளையத்தில் வந்துடும் அல்லது உங்கள் பெற்றோரிடம் சொல்லிவிடுவேன் இப்படி சொல்லி பல முறையில் ஏமாற்றி தான் பிரபலமான ஒரு ஸ்பாக்கு வர சொல்லி அவங்களெல்லாம் பயன்படுத்துகிற அந்த விஷயங்களும் உள்ளுக்குள்ளார தெரிஞ்சிருக்கிறத நம்ம ஓரளவு பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ என்ன கேள்வினா, அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இவன் நடமாடிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் கண்ணில் கூட ஏன் படாமல் போனார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னன்னா, வேற ஏதோ ஒரு பொய் காரணம் சொல்லி இவன் உள்ளே ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறான். சில பேருக்கு தெரிஞ்சே இந்த விஷயத்தை விட்டுருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்குது. இப்போ பெண்களை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக வேண்டி இதை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்
தடை இல்லாமல் இருக்குது. அதனால தான் அந்த மேல்மட்ட தரப்பில் அவனுக்கு ஒரு அனுசரணையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து விஷயம் கிட்டத்தட்ட கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருக்குது. ஏராளமான பெண்களுடைய அந்த படங்கள் இருந்தது இப்போ வந்து உண்மையாகி இருக்கிறது. இதன் மூலமாக தான் என்னென்னலாம் செய்தா அப்படின்றதும் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்கிறான். இது கூட வந்து சொல்லியிருக்கிறல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர், இன்னொரு நபர் 2 பேரும் நம்ம சொல்லியிருந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர். அந்த சீனிவாசன் என்பவர் வந்து இப்போ சமீபத்தமாக லண்டன்லாம் போயிட்டு அப்படியே இருந்துட்டு, நம்ம ஒரு ஆள் காணோம், இலங்கைக்கு போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன்ல, லண்டன்லாம் போயிருந்துட்டு இப்போ தான் வந்து இங்கே இருந்திருக்கிறாரு. அநேகமாக அவர் அப்ரூவராக மாற்றப்படலாம் அப்படின்ற தகவலும் அதிர்ச்சி தகவலும் இதுக்குள்ளே கிடைக்குது. அவர் அப்ரூவலாக மாறும்போது என்னென்னலாம் விஷயங்கள் வெளியே வரும். குறிப்பிட்ட அமைச்சருக்கு வலதுகரமாக இருந்தக்கூடிய ஒரு நபர் அது. அந்த நபர் நம்ம சொல்லக்கூடிய இந்த நபர். இது எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு பேரதிர்ச்சியாக வந்து இருக்கும். இதுக்கு மத்தியில் வந்துட்டு ஏற்கனவே வந்து அவருக்கு கால் வந்து அடித்து உடஞ்சதில் வந்துட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி பிளேட் வச்சு அங்கே தான் சொகுசாக ராஜ மரியாதையாக அவர் கவனிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இந்த ரொம்ப தேர்ந்த கிரிமினல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் பின்புலம் வலுவாக இருந்துச்சுன்னா, ஒன்று இந்த நெஞ்சு வலிக்குது ஏதாவது வலிக்குதுன்னு போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு அப்படியே பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் பொலிட்டிக்கல் அது பின்புலம் உள்ள கிரிமினல் குற்றவாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கையை காலை எதனா உடச்சிட்டு நேராக மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம விரிவாக பேசியிருக்க ராவணாவில் பாருங்கள். என்னென்னா உங்களுக்கு உடச்சிட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதில் வெளியவே இருக்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பேசி அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ஜாமீன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற காரணங்களுக்காக திட்டமிட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றவாளிகள் அப்படி நடப்பது உண்டு. இன்றைக்கி அரசியல் தலைவர்களில் சில பேர் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். போலீஸ் விரட்டும் போது எகிரி குதிக்கும் போது கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, மண்டையில் அடிபட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருந்துட்டு அப்புறமா பெயில் வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. தண்டனை பெற்ற ஒரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பிரபலமான மருத்துவமனையில் ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு அப்புறமா பெயில் எடுத்துக்கிட்டு போய் இருந்து இறந்து போன கதையெல்லாம் நடந்திருக்குது. அதே போல் இந்த ஞானசேகரனுக்கு வந்துட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் பிளேட்டு மாற்றுறது, காலில் அறுவை சிகிச்சை செய்து பிளேட் வைக்கிறதுன்னு சொல்லி அங்கே நீண்ட காலம் அங்கே இருந்து ரொம்ப சொகுசாக இருந்துட்டு சிறைச்சாலைக்குள்ளே புழல் சிறைக்குள்ளே போய் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயும் நல்ல கவனிப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தெரிய வருது. இப்போ இந்த விசாரணைக்காக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிச்சிருக்கல நீதிமன்றம், விசாரணைக்காக கஸ்டடியில் எடுக்கிறது 7 நாள் கஸ்டடிக்கு எடுக்கிறப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அவருக்கு பிட்ஸ் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நேற்றுக்கு முதல் நாள் இரவு இது நடந்திருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க, பிட்ஸ் வந்திருக்குது. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிட்ஸ் வந்து விட்டதாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் கொண்டு வந்து உடனே ஐசியூவில் சேர்த்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அதுக்கு பிறகு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இப்போ வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயாவுக்கு எப்போ பிட்ஸ் வரும் எப்போ வரும் வராதுன்னெலாம் தெரியல. ஏன் திரும்ப மருத்துவமனையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காரணங்களை சொல்லி அப்படின்றதும் தெரியல. உண்மையிலே இது வந்து நடக்கிறதா அப்படின்றதும் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்துட்டு மர்மமான மரணங்கள்லாம் நடந்திருக்குது. சாதிக் பாஷா மரணம் நடந்திருக்கிறது. அண்ணா நகர் ரமேஷ் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அப்படி ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்பது தான் நம்ம எல்லோருடைய கவலையாகவும் இருக்கிறது. உண்மை என்பது எப்பொழுதும் வெளியில் வர வேண்டும். ஒரு தலைமுறை, இளம் தலைமுறை படித்துவிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே வரணும். அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இப்படியான ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது எந்த ரூபத்திலும் அப்படின்றது தான் இதுக்குள்ளாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மருத்துவமனையில் இருக்கிறாரு. பிட்ஸு வந்து திரும்ப இன்னொரு முறை பிட்ஸு வந்துட்டு அது வந்து குணமாக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலையும் நமக்கு சந்தேகத்தில் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இது வந்து நீதி வந்து கிடைத்தாக வேண்டும் அப்படின்றதுல எல்லோருக்கும் ஒரு ஒற்றை கருத்து இருக்கிறது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே துண்டு துண்டாக நிற்குது. இவன் குறிப்பிட்ட அந்த பெண்ணும் பையனும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிற அடுத்த ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளாக உள்ளார வந்துடும். எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு தகவல் போகிறது, உள்ளே வந்துடும். அப்படின்றப்ப உள்ளிருந்து தகவல் கொடுத்த அந்த தகவலாளி யார், சோர்ஸ் யார், இன்ஃபார்மர் யார், ஸ்பை யார், இப்படியால் பல கேள்விகள் இருக்குது. அப்போ இது வரைக்கும் அவன் ஒன்றும் தண்டிக்கப்படவே இல்லை. கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு இருந்த நபர் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, அல்ல உள்ளே இருக்கக்கூடிய யாராவது ஒரு பேராசிரியர் பார்த்து விட்டு இவனுக்கு தகவல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இவன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறப்ப எத்தனை பேராசிரியர்கள் உள்ளே மாட்டியிருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு எப்படி கண்டு காணாமல் இருந்திருக்கிறாங்க, அதுக்கு இவன் எந்த அரசியல் செல்வாக்கும் உள்ளே பயன்படுத்தியிருப்பான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கூட்டம் கைது செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்குது. ஆனால் யாரும் கைது செய்யப்படலை.
இதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எப்போ பண்ணுவாங்க? இல்லை. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டுமே தாங்க பண்ணார், நீங்கள் நம்பணுங்க. வேறு யாரும் இதுக்கு தோணலை. ஒரு தன்னிச்சையாகவே இறங்கி தன்னிச்சையாகவே பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதுதான். அடுத்தது யார் அந்த சார் அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக, பலத்த கேள்விக்குறியோடு இருக்கிறது. குறிப்பிட்ட அமைச்சரை வந்து ஒரு நிகழ்ச்சி, புத்தக நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் முடிச்சுட்டு புத்தகம் கொடுப்பதற்காக உதயநிதி கிட்ட போகும்போது, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா தகவல் வெளியே வந்தது. அதே அமைச்சர் வந்து தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட அந்த பொங்கலுக்கான சிறப்பு பொருளை கொடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி, அதுவே வந்து மோசம். மொத்தமே ஒரு 150க்குள்ளே கொடுக்குற பரிசு பொருள். அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா வைக்கிறதுன்ற பேரில் வச்சுட்டு முதலமைச்சரை கூப்பிட போகும்போது, சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப, எனக்கு அந்த இடத்துக்கு போக வழி தெரியும், நான் போய்க்கிறேன், நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு முதலமைச்சர் கடிந்து கொண்டதாக நாளேட்டிலையும் செய்தி வந்திருக்கு, குறிப்பிட்ட அந்த அமைச்சருக்கு. அப்புறம் அந்த அமைச்சர் இல்லாதவே அவர் பகுதியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சுட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். ஆக சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம் இதுக்குள்ளாக இருக்கிறது. மூடி மறைக்கப்படுமா அல்லது உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்களா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அந்த ஞானசேகரன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஐபிகளுடைய அந்த விஐபிகள் கூடவே அவன் ட்ராவல் பண்ணியிருக்கிறான், கூட இருந்திருக்கிறான், நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறான். என்ன முக்கியமான சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அணுகும்போது, நீங்கள் அந்த பங்களாவுக்கு வாங்க பேசிக்கலாம், நான் அங்கே பேசி ஏற்பாடு பண்ணுறேன், வேண்டப்பட்ட காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு அது எந்த துறை என்னென்னலாம் இப்போ சொல்ல மாட்டார். இப்படியாக ஞானசேகரன் பேசின இந்த வகையான ஒரு ரூட்டும் இருக்குது உள்ளார. நிறைய அப்பாவி பெண்களை ஏமாற்றி இந்த மாதிரியாக புகைப்படங்களை எடுத்து வச்சு பண்ணி அதன் மூலமாக இப்படி பண்ண ஒரு லாபி நிறைய இருந்திருக்கிறது. அதனால தான் அவன் படிப்படியாக கட்சிக்குள்ள ஒரு பெரிய செல்வாக்கு, எல்லா விஐபி குடியுமே அவன் வந்து எளிதில் போய் அணுகிற அளவுக்கான செல்வாக்கு உள்ளே வந்திருக்கிறது. இப்போ வந்து அவர் கட்சியில் நேரடியாக உறுப்பினரில் அனுதாபி தான் அவர் சொல்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி வந்துட்டு இல்லை கட்சி உறுப்பினர் தான், கட்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விவாதித்து கொண்டிருக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆக அந்த ஞானசேகரனுக்கு பின்பாக ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருட்டு அறைக்குள் இருக்கிறது. எப்போ வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு தெரியல. வருமா அல்லது முற்றாக முடக்கப்படுமா முடிக்கப்படுமாலாம் தெரியாது. இப்போ இதெல்லாம் மடைமாற்றுவதற்காக வேண்டி தான் இவங்க பெரியாரை தூக்கிட்டு வந்தாங்களோன்னு நமக்கு சந்தேகிக்க தோணுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பெரியாரை எல்லோரும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார்கள் பல பேரும். அப்பொழுதெல்லாம் கோபம் வராதவர்களுக்கு இப்போ சீமான் பேசிவிட்டார் என்பதற்காக மட்டுமே வந்து எதுக்கு இந்த மாதிரியாக வந்து பேசணும் அப்படின்றது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. எதை மடைமாற்றி இதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த விடயத்தை வந்துட்டு ஐபி மத்திய உளவுத்துறை மிக நுணுக்கமாக எல்லா தரப்புலேருந்து தகவல் எடுத்து ஒரு கோப்பை வச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய குறிப்புகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து விட்டு இந்த விஷயம் இதுக்குள்ளாக வந்து சிபிஐக்கு மாறுவதற்கான வாய்ப்பு 99% இருக்கிறது என்பது தான் எனக்கு இதிலேருந்து ஓரளவுக்கு நான் யூகிக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்றது தெரியும், அடுத்து என்ன நடக்குன்றது தெரியும். எது எப்படி இருந்தாலும் சிபிஐ வழக்கு இதிலிருந்து தப்பவே தப்பாது. அதுவரை ஞானசேகரன் அவருக்கு வலிப்பு எதுவும் வராமல், பிட்ஸு வந்து இன்னும் வலுவாக இழுக்காமல் அவருக்கு ஒன்று நடக்காமல் இருக்கணும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறோம். இது ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு விடயம் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம், கதிர் ஆனந்த் காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் எம்பியாக இருக்கிறார். 2019 தேர்தலில் போது அங்கே பண பரிவர்த்தனை நடந்ததாக சொல்லி ஒரு 11 கோடி வந்து பணத்தை பிடிச்சாங்க. அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இருந்து தொடர்ச்சியாக அந்த நபரும் இவர் வீட்டில் ரெய்டு நடந்தது சமீபத்தில். அதில் வந்து ஒரு 11 கோடிக்கு உண்டான சொத்து எல்லாம் எடுத்திருக்காங்க. கரன்சியாக மட்டும் 75 லட்ச ரூபாய் எடுத்திருந்தாங்க. அது சம்மந்தமாக அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு லண்டனில் இருந்தார், தன்னுடைய மகன் படிப்புக்காகவும் அங்கே இருந்ததாக சொன்னாங்க. எப்படியாக இருந்தாலும் கதிர் ஆனந்துக்கு வந்துட்டு சம்மன் போகும்னு நம்ம சொன்னோம். கைது நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றது சொல்லியிருந்தோம். அதன் முதல் கட்டமாக சம்மன் வந்து நேற்று போயிட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். காலையில் போனவர் இரவு 8 மணி வரைக்கும் இருந்து விசாரிச்சு இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகளை வந்து குறுக்கு நெடுக்குமாக கேட்டிருக்கிறாங்க. திரும்பவும் என்னைக்கு வரணுன்றது எதுவும் சொல்லாதவே அனுப்பியிருக்கிறாங்க. அவரும் வெளியில் வந்துட்டு விசாரித்தார்கள், கேள்வி கேட்டிருக்கிற பதிலை சொல்லியிருக்கிறார். எப்பொழுது திரும்ப கூப்பிடுவாங்கன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. திரும்பவும் இப்போதும் சொல்கிறேன், திரும்பவும் இன்னொரு முறை விசாரணைக்கு அழைப்பார்கள், கைது செய்யப்படுவார் அப்படின்றது தான் கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. நிறைய ஆவணங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதுக்கு சாட்சியமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் கதிர் ஆனந்த் கைது செய்யப்படுவார். இதை மடைமாற்றுவதற்காக வேறு ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க.
அதுவும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மக்களுக்கு அதிருப்தியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிற இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு தொகை இருக்குல்ல, நிவாரண தொகையில் பரிசு தொகைன்னு சொல்லுவாங்கள்ல. கடந்த ஆட்சியில் 2500 கொடுத்தபோது, அதுவும் 21 வகையான பரிசு பொருட்களை கொடுத்து 2500 கொடுத்தபோது போதாது, 5000 கொடுக்க வேண்டும் என்று பேசியது திமுக. இந்த முறை ஒரு கரும்பு, ஒரு சர்க்கரை, ஒரு அரிசி இதோட முடிச்சுக்கிட்டாங்க. இது மக்கள்கிட்ட பெரிய ஒரு அதிருப்தியாக இருக்குது. இதையெல்லாம் மூடி மறைக்க ஏதோ சொல்லி செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விடயத்தையும் இந்த சம்மன் கொடுத்து விசாரிக்கிற இந்த விஷயத்தையும் அடுத்தது கைது நடக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு தகவல் அப்படி தான் வருது. அதுக்கு பிறகு எதை சொல்லி மடைமாற்றப் போகிறார்கள், இல்லாது திரும்ப சீமானுக்கு எதிராக வேறு ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துவார்களா அப்படின்னு தெரியல. நல்லா கவனிச்சுக்குங்க. எல்லோரும் படித்தவர்கள், நல்லா அதுவும் பெரியார் கொடுத்த மூளை நிறைய அவங்களுக்கு இருக்கிறது. சொந்த புத்தி வேண்டாம், பெரியார் தந்த புத்தி போதும் என்று சொன்னவர்கள் அவர்கள் எல்லோரும். ஒரு சம்பவம் அவர் பேசுகிறாரு, அதில் தவறு இருக்குதுன்னு நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க, அது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும். இவர் அங்கே போய் கான ஆதாரம் கொடுப்பாரு. ஆதாரத்தை கொடுக்கலனாக்கா ஆதாரம் கொடுக்காத நபருக்கு தண்டனைனாவோ அதை அனுபவிச்சுட்டு வருவார். அவர் நான் ஆதாரத்தை கொடுக்கிறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் முறை. இப்படி எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய தமிழ்நாடு அரசு மீது, ஸ்டாலின் மீது இவர்களுக்கு, இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறை மீது ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை மீது இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு நம்பிக்கை இல்லை. தாண்டோண்டித்தனமாக இவர்களாகவே வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுகிறேன், வீட்டை முற்றுகையிடுகிறேன், அது வீட்டுக்கு போய் முற்றுகிறது புதுசாக அது ஒரு இவர்களே விசாரணை எடுத்துக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களை என்னிடம் கொடுக்க வேண்டியதுன்னா நீங்கள் யார் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? அப்போ இது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு போராட்டத்தை நடத்தி மக்களை பெரிய அளவில் பாடுபடுத்தி இம்சப்படுத்தி முடிச்சிருக்கிறீங்க. பதிலுக்காக இந்த இனத்தின் மீது தொடர்ச்சியாக ஒரு அவதூறுகளை, இந்த மொழியின் மீது, இனத்தின் மீது சொல்லிட்டு இருந்த அந்த ஈவேராவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும்னு வந்து இந்த தரப்பில் கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? 90% இந்துக்கள் இருக்கிறதாக சொல்லக்கூடிய அந்த திமுகவுக்குள்ளார அந்த இந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், காட்டு மிராண்டி, அயோக்கியன் என்று சொல்லி தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அவர்களை பதிலுக்கு நாங்கள் இப்படி செய்வோம் சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்தாக்கா அது நல்லா இருக்குமா? என்னென்னா நீங்கள் இப்படியான விஷயங்கள் மடைமாற்றுவதற்காக இவர்களை இறக்கி விட்டு தொடர்ச்சியாக செய்கிறீங்க. கதிர் ஆனந்த் வழியம் என்ன நடக்கு, கதிர் ஆனந்தனுடைய அந்த விஷயம் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஞானசேகரனுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இவருக்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக பெரிய அளவில் பிட்ஸ் எதுவும் வராமல் இருந்து வழக்குக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறோம். இவர் வந்து கைதாகாமல் இருக்கணும் நேர்மையாக அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.